பாய்ஸ், அடிக்கடி கண்கலங்குற உங்க கேர்ள் ஃப்ரெண்டை எப்பயுமே கண்கலங்காம பாத்துக்கணும்னா இதை கேளுங்க. விமன் ஆர் எமோஷனல் பீயிங்ஸ். அவங்க எமோஷனலி ரொம்ப வீக்கா, அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஏன் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அழுகுறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எனக்கு பார்ட்னர் இருக்காங்க, ஓகே, நான் வந்து உங்களை பேசிக்கா திட்டுறேன், பேசிக்கா கோவப்படுறேன், அவங்க அதுக்கு அழுவாங்களா? கண்டிப்பா அழமாட்டாங்க. அப்ப எப்ப அழுவாங்க? ரொம்ப அந்த பிரச்சனை பெருசா இருக்கு, ரொம்ப அவங்க சஃபர் ஆகுறாங்க, ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க, புரியுதா உங்களுக்கு? அவங்க எப்ப அழுவாங்க? அவங்க ரொம்ப சஃபர் ஆனாதான் அவங்க ரொம்ப அழுவாங்க. அவங்க அழுக வழி அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, நாம அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஜென்ரலா பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகேவா, அவங்க அழும்போது அவங்களை கண்டுக்கவே மாட்டோம், அவங்களை கேரே பண்ண மாட்டோம். இதுல சம்டைம்ஸ் நீ ரொம்ப டிராமாலாம் பண்றேன்னு சொல்லி இப்படி வன்மத்தை கக்கிடுவோம். அதையும் நம்ம இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இட்ஸ் லைக் நம்ம அவங்களை லவ்வே பண்ணாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம இவங்க கேரே பண்ணல, உங்க சப்போர்ட்டே பண்ணல, கம்ப்ளீட்லி அன்லவுடா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஆல்ரெடி அழுததை விட இது பல மடங்கு அவங்களை சஃபர் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப அழுகுறாங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் கீழே இறங்கி வந்து உங்க கேர்ள் ஃப்ரெண்டை கேர் பண்ணுங்க, அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதுவே அவங்கள ரொம்ப சந்தோஷப்படும். நான் சொல்றதெல்லாம் கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா எப்பயாவது அழுகிற உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட எப்பயுமே அழமாட்டாங்க. பட் அதையும் மீறி அவங்க எப்பயுமே அழுகுறாங்க அப்படின்னா ப்ராப்ளம் உங்க மேல இல்ல, அவங்க மேல.